எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து சரியும் நிஃப்டி. இதுக்கு நம்ம என்ன காரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மே மந்தினுடைய கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது திரும்ப கண்டினியூ ஆகுமா இல்லை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று இங்கே மேலே போனால் மேலே போகும், கீழே சஸ்டெயினாக கீழே இருந்துச்சு அப்படின்னா கீழே தான் வரும்னு சொல்லணும். 800 700 24 800 700லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். 24,670 வரைக்கும் லோ வந்திருக்கு. 24,713 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது மைனஸ் ஒரு 261 பாயிண்ட். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவினுடைய எண்டில் அதற்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல். இப்போ க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,750 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,820 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது மேலே போகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 24,600 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சது அப்படின்னா 24,500 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ பொதுவாக நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையிங் எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம், செல்லிங் எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த 24,800 இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும். அதாவது 24,750க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் 24,840 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் உடைச்சது அப்படின்னா 24,900 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது இந்த லெவலுக்கு மேலே 750க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்று 750 to 800 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி 750க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். 820 900 வரைக்கும் போகும். அப்படி மார்க்கெட்டால் மேலே போக முடியல, கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கான டே லோ 24,670 பார்த்தீங்க அப்படின்னா டே லோ. இந்த லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது. இந்த டே லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட்டால் மேலே போக முடியாமல் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 24,600 நம்ம அந்த இடத்துல செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். 24,600 டு அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,500 இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுனால செல்லிங் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்து இங்கேருந்து ஒரு புல்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்ப வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி மேலே போகலை, கீழே வரல அப்படின்னா சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 24,600 to 24,800 இந்த லெவல்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மந்தினுடைய எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் வீக்கில் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா திரும்ப கீழே பார்த்தோம் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதாவது 24,500 இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நிஃப்டினுடைய லெவல்ஸு, நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.